ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் மண்டே மார்னிங் 6 o'clock நாங்கள் கசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்லேருந்தே வந்து இறக்குறாங்க மீனெல்லாம். இன்னும் வந்து நிறைய பேர் வரலை. நீங்கள் சாட்டர்டே சண்டே வர்றதை விட நீங்கள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி வீக் டேஸில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் விலை பேசி ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். வாங்க எவ்வளோ மீன் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் ரேட் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து மீன் வரது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தேங்காய் பாறையும் வஞ்சர மீனும் தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில். இப்போ தான் எல்லாருமே ஏலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வச்சுருக்காங்க. நிறைய வந்து வஞ்சிரம், தேங்காய் பாறை, கருப்பு தேங்காய் பாறை, மஞ்சள் தேங்காய் பாறை தான் சொல்கிறாங்க. தேங்காய் பாறைலாம் வந்து 1 kg வந்து 200 தான் சொல்கிறாங்க. per kg 200 சொல்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டெல்லாம். இப்போ நீங்கள் நம்ம சாட்டர்டே சண்டேலாம் வந்தோன்னா விலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமும் கம்மியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து நம்ம கம்மியான விலைக்கு ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய பேர் பாருங்கள், எல்லாருமே மீன் விற்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏலத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம், எந்த சைடு என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். அடுத்து வந்து இப்போ போட்லேருந்து மீன்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன மீன்லாம் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா போட்லேருந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன மீனுன்னு எனக்கு பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபுல்லாகவே எல்லாமே இப்போ தான் பிடிச்சிட்டு போட் வந்து இறங்கி நிற்கிது. எல்லாமே இந்த இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து ரிக்ஷாவில் இந்த வண்டியில் வச்சு எல்லாமே கொண்டு போகிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்களுமே வந்து காலையில் 6 o'clock 5:30 அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் வஞ்சர மீன் கேட்டோம். வஞ்சர மீன் வந்து ரேட் பேசணும். இது வந்து 3500 சொன்னாங்க. 3 கிலோ 800 கிராம் 850 கிராம் இருந்துச்சு. 3200 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2500 கேட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக தூண்டில் மீன் பாருங்கள். செவில்லாம் நல்லா வந்து சிவப்பாக தான் இருக்குது. பழைய மீன்லாம் எதுவுமே இல்லை. இப்போ எடுத்துகிட்டு வந்த மீனை வந்து அப்படியே வச்சு விற்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் பேசி வாங்குங்க. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்கக்கூடாது. கண்டிப்பாக குறைச்சி நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ரேட் விட்டு கொடுக்கல. நாங்கள் 2500 கேட்டோம். அவங்க விட்டு கொடுக்கல. அடுத்து நாங்கள் சரி வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக வந்து கொடுவா மீன் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே எல்லாமே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து இதோட பேர் எனக்கு தெரியல. இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக வந்து அந்த போட்டில் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீன் பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு பாருங்கள். அதோட வெயிட் கூட அப்படியே போய் செக் பண்ணுறாங்க அங்கே கொண்டு போயிட்டு. அடுத்து இது ஃபுல்லாக இங்கே வச்சுருக்கிறது ஃபுல்லாக வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் அடுத்து வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே இந்த சைடு போனோம். இந்த சைடு போனீங்கன்னா சங்கரா மீன் வச்சுருந்தாங்க. 5 மீன் வந்து 200 சொன்னாங்க. பரவாயில்ல, ரொம்பவே ரேட்லாம் கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து நெத்திலி மீன், தேங்காய் பாறை, சின்ன தேங்காய் பாறை எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பெரிய சங்கரா, வஞ்சிர மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கடமாலாம் பார்த்திங்கன்னா per kg வந்து 200 சொன்னாங்க. இந்த 2 மீன் வந்து வஞ்சிர மீன், இது வந்து 1500 கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரோன்னு அடுத்து போனோம். இங்கே பாருங்கள், இது வந்து எறா வந்து வாங்குறதுக்கு வந்து தனியாக ஒரு பிளேசஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா வந்து எறா வந்து ஒரு கேஜியே வந்து 250 rupees தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து 2 kg வாங்கினோம். இந்த மாதிரி வந்து நீங்களும் ரேட் பேசி கம்மியாக பார்த்து வாங்குங்க. இப்போ புரட்டாசி மாதன்றனால ரொம்பவே கம்மியாக இருக்குது. மீன் வரத்தும் ரொம்ப எறா மீன் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி மிஷின்லேயும் வந்து எடை போட்டு நம்ம எறா வாங்கிக்கலாம். இது எறா வாங்குறதுக்கு தனியாக வந்து அந்த சைடு ஒரு பிளேசஸ் இருக்குது. அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும்.
இங்கே வந்து மீன் எல்லாமே ரொம்பவே சீப்பாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே ரேட் பேசி. அடுத்து நாங்கள் இந்த அக்கா கிட்ட வந்து வஞ்சிர மீன் கேட்டிருந்தோம். அவங்க வந்து பர் கேஜி வந்து 700 சொன்னாங்க. சரி ஓகே எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கிலோ மீன் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். 5 கிலோ வந்து 3500 பர் கேஜி வந்து 700 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க கடைசியாக வந்து ஃபைனலாக 3300க்கு கொடுத்தாங்க 5 கேஜி வஞ்சிர மீன். இதோட விலை வந்து நாங்கள் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோமா கம்மியாக வாங்கியிருக்கோமான்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ரேட்டு வந்து ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.